மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை என்ஐஏ விசாரிக்க வேண்டும் என்று டெல்லி துணைநிலை ஆளுநர் மத்திய உள்துறை செயலருக்கு கடிதம் எழுதியுள்ள சம்பவம் டெல்லி அரசியலில் பரபரப்பை அதிகப்படுத்தியுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய மதுபான கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் ஆம் ஆத்மி கட்சிக்காக இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பிரிவினைவாத அமைப்பான காலிஸ்தான் அமைப்பின் முக்கிய உறுப்பினர் தேவேந்திரபால் புல்லரை விடுவிக்க அந்த அமைப்பிடமிருந்து சுமார் 130 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக உலக ஹிந்து அமைப்பின் தலைவர் அஷோக் மோகியா என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா மத்திய உள்துறை செயலருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அதில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் காலிஸ்தான் அமைப்பிடமிருந்து நிதி பெற்றது தொடர்பாக என்ஐஏ விசாரிக்க வேண்டும். இந்த வழக்கில் தடயவியல் பரிசோதனைகளுடன் கூடிய விரிவான விசாரணை தேவை. 2014இல் கெஜ்ரிவால் புல்லரின் விடுதலை குறித்து இக்பால் சிங் என்பவருக்கு எழுதிய கடிதமும் இணைக்கப்பட்டுள்ளது. குர்பந்த் சிங் பன்னு என்ற காலிஸ்தானி ஆதரவாளரே கெஜ்ரிவால் 130 கோடி பணம் பெற்றது குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் என்று உள்துறை செயலருக்கு எழுதிய கடிதத்தில் டெல்லி துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். இது குறித்து ஆம் ஆத்மி நிர்வாகிகள் கூறுகையில், டெல்லி துணைநிலை ஆளுநர் பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுகிறார். டெல்லியில் பாஜக தோற்பது உறுதியாகிவிட்டது. எனவே பாஜக கெஜ்ரிவால் மீது புதிய வழக்கை சுமத்தி இருக்கிறது என்று தெரிவித்தனர்.